கடன் பாருங்க, ஒரு விழுந்து போன ஒரு மனிதனுடைய நிலைமை. கடன் வாங்கி பிழைக்கிறது. ஒரு பிசினஸுக்கு நம்ம கடன் வாங்குறோம், ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறோம், இப்படி எல்லாம் சில காரியங்களை நம்ம வாங்குறோம். அதை நம்ம திரும்ப செலுத்துகிறோம். நமக்கு அந்த பலன் இருக்குது. மொத்தமா ஒரு இடத்துல நம்ம லோனா எடுத்து பிறகு நம்ம அதை திரும்ப செலுத்துகிறோம். அதற்கான ஆற்றல் இருக்குது, பலன் இருக்குது, வருமானம் இருக்குது. ஆகவே அதை செய்யறோம். அதுல தப்பு கிடையாது பாருங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையே கடனா இருக்குது. அவங்க அன்றாட செலவுகளுக்கு கடன் வாங்க வேண்டியது இருக்குது. கடன் வாங்கிதான் பல காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையே கடனை நம்பிதான் இருக்குதுன்னும் போது அது ஒரு சாபத்தீடான ஒரு வாழ்க்கை பாருங்க. அது கேட்டா சொல்லுவாங்க, யாருதான் கடன் வாங்கல? இந்த உலகத்துல எல்லாரும் வீட்டுக்கு வீடு கடன் தான் வாங்குறாங்க அப்படின்றது போல அதை நியாயப்படுத்துவாங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. பாருங்க, மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் போது, கடன் வாங்கும் பொழுது நம்ம மனுஷர்களுக்கு அடிமைகளா மாறுறோம். தேவனுக்கு அடிமைகளா இருக்க வேண்டிய நம்ம மனுஷருக்கு அடிமைகளா மாறுறோம். சில வருடங்களுக்கு முன்னாடி பின் லேடன் கொல்லப்பட்டார். மிகப்பெரிய தீவிரவாதி, உலகத்தால் தேடப்படுகிற அமெரிக்க ராணுவத்தால கொல்லப்பட்டார். அமெரிக்க ராணுவம் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய நாட்டுக்குள்ளேயே புகுந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் உள்ள போய் ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி அந்த பின் லேடனை சுட்டு வீழ்த்தி அந்த பிணத்தை கொண்டு போய் பரியல் சர்வீஸே முடிச்சிட்டாங்க. அடக்க ஆராதனையே பண்ணிட்டாங்க பாருங்க. இதை குறித்து பாகிஸ்தான் சும்மா சில கண்டனங்களை தெரிவிச்சாங்களே வழி அமெரிக்காவுக்கு எதிராக எஃபெக்டிவா எதையுமே எந்த ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கல பாருங்க. ஏன்னா பல ஆயிரம் கோடி டாலர்ஸ கடனா கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்கா கிட்ட வாலாட்ட முடியல. ஏன்னா அவன்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது மனுஷர்களுக்கு அடிமைகளா மாறுறோம். அதோடைய வார்த்தைக்கு எதிராக செயல்படுறோம். அது ஒரு தீமை பாருங்க. அது வாழ்க்கையோட இன்றைக்கு கலந்து இருக்குது. இன்றைக்கு கடன்ல இருக்கிறீங்களா நீங்க? அது கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. அந்த கடன்ல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும் பாருங்க. யார்தான் கடன் வாங்கலன்ற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா பிறகு வாழ்க்கை அப்படிதான் மாறிடும். நீயும் கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்னு சொன்னார். இங்கிலீஷ்ல அழகா வருது, யூ ஷால் lend many nations. தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய்ன்ற. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளை வைக்கிறது தான் கர்த்தருடைய சித்தமே ஒழிய கடன் வாங்கி பிழைக்கிறவர்களா இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம் இல்ல.